உன்னை பற்றி பெரிய திட்டம் வச்சுருக்கேன், அதனால் அழிஞ்சு போயிடாத, இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்காத, எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம். அதாவது உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், நான் அன்பின் தேவன், ஆகவே ஒழுங்காரு, இதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒழுங்காருன்னு சொல்கிறாரு ஒழிய நீ நல்லா இருந்தேன்னா உனக்கு எல்லாம் தரேன்னு சொல்லல. அது கிருபையின் போதனை கிடையாது. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு வழங்குது? கிருபையின் போதனை என்னன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார், ஆகவே நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன். நான் பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால எல்லாத்தையும் கொடுக்கல, அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதுனால நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன். டோட்டலாக வேற. இது அப்ரோச்சே வேற. பாருங்க, நமக்கு அவசிய இடத்துல பாருங்க, நீ ஒழுங்கா இரு, இப்போதான் உனக்கு இது கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, எல்லாம் முடிச்சிட்டாரு. நான் ஒழுங்கா இருக்கிறதுக்கு முன்னாலேயே சிலுவையில் மறிச்சு ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு எனக்காக பாவமாகி சாபமாகி கல்வாரி சிலுவையில் என்ன போலாகி என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். நான் திருந்தறதுக்கு முன்னால் அதை பண்ணிட்டாரு. அவரை ஏன் நான் நேசிக்கிறேன்? நான் நேசிக்கிறதுனால அவர் என்ன நேசிக்கல, அவர் என்ன நேசித்ததுனால, முதல்ல நேசித்ததுனால நான் அவரை நேசிக்கிறேன். அதுதான் கிருபை. He first loved us. அவர் தான் முதல்ல நம்ம நேசித்தார்.